ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி இப்போ உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ கா காலையில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு கொஞ்சோண்டு வந்து க்ரீமை போட்டு நல்லா போட்டு முடிச்சிட்டோன்னா அது க்ரீம் குளிச்சுட்டு வந்தோடனே க்ரீம் போட்டிங்கன்னா நல்லா ஸ்கின்னில் வந்து நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் விட்டால் கூட வந்து அந்த பிரைட்னஸ் கிடைக்காத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்தோடனே இது பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி க்ரீம் தான் போட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசிங்லாம் வந்து போடணுன்னா ஸ்கின் வந்து ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் அது போட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து அது தெரியாமல் வந்து ஒரு டைம் வந்து வாங்கிட்டேன். ஏன்னா அது வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின்னு, பட் வந்து ட்ரை ஆகாது. எனக்கு எப்பயுமே ஸ்வெட் ஆகிறனால அது தேவைப்படாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு பொருத்தி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து எப்பயுமே வந்து அதாவது என்னால் முடிகிற டைம்லாம் வந்து நான் சாமி கும்பிடுவேன். முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து விட்டுருவேன். ரொம்ப கம்பல் பண்ணி என்னால் பண்ண முடியாது. அதனால் வந்து எப்பயுமே வந்து என்னோடய ஹெல்த்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வேலையெல்லாம் செய்வேன். ஸோ நம்மளோட ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அதுக்கப்புறம் வந்து மீதி எல்லாமே நம்ம பண்ணலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. நான் வந்து சாமிக்கு விளக்கு பொருத்திட்டு, ஆனால் மனசில் வந்து எப்பயுமே வந்து அந்த சாமியோட இது நினச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த மனசில் வந்து சாமியை வந்து அதிகமாக நினைப்பேன். விளக்கு பொருத்தலைனா கூட வந்து அந்த நேரத்தில் வந்து நான் வந்து சாமியை நிறைய நினைக்கிறது உண்டு. ஸோ அதனால் வந்து விளக்கு பொருத்தினா தான் நம்ம வந்து சாமி கும்பிட முடியும் அப்படின்லாம் கிடையாதுங்க. அதே மாதிரி சிலர் வந்து ரொம்ப வருத்திக்கிட்டு செய்வாங்க. அந்த மாதிரி வந்து செய்யணுன்னு வந்து சாமி சொல்லலை. எந்த சாமியும் அப்படி சொன்னதில்லை. ஸோ அதனால் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்கிறது வந்து நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து சாமி கும்பிட்டேன்னா பத்தி, அப்புறம் வந்து சாம்பிராணி, இதெல்லாம் வந்து அந்த புகையெல்லாம் காட்டுவேன். ஸோ அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஒரு சாம்பிராணி குளிச்சுட்டு வந்தோடனே ஒரு சாம்பிராணியை வந்து வீட்டில் பொருத்தி பாருங்கள். அந்த வாசனைக்கு வந்து நல்லாயிருக்கும். எந்த கெட்ட சக்தியும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நல்லது. ஸோ அது வந்து இந்த சாம்பிராணி வந்து அது ஏதோ நிறைய உள்ள மூலிகையெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு போட்டிருந்தது அந்த பாக்ஸ் வெளியில். ஸோ அதுதான் நான் பொருத்தியிருந்தேன். ஸோ அது அந்த புகை வந்து நிறையா வரும், நல்லாயிருக்கும். இந்த சாம்பிராணி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். ஏதோ ஒரு வீடியோவில் கூட நான் காமிச்சிருக்கேன் இந்த சாம்பிராணி பற்றி. அந்த சாம்பிராணி பொருத்தியிருந்தேன். ஸோ அது நல்ல புகையும் வரும். நம்மளுக்கு வந்து அந்த தூள் சாம்பிராணியில் தானே அதிகமாக புகை வரும். ஆனால் இந்த சாம்பிராணியில் கூட புகை நிறையா வரும், நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து கொஞ்சோண்டு சாம்பிராணி தூள் போட்டிங்கன்னா இன்னும் புகை நிறையா வரும். அதுக்கப்புறம் வந்து சூடத்தட்டு காமிப்பேன். சூடத்தட்டில் வந்து நம்ம வந்து செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி டைமில் வந்து சூடம் பொருத்தி காமிச்சிங்கன்னா இன்னும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து சூடத்தட்டும் காமிச்சிருது. நம்ம வந்து சாமி கும்பிட்றது எப்போன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து இது வந்து செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எடுத்த வீடியோ தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து நல்லா காய போட்டாச்சு. ஸோ வெளியில் கொண்டு போய் காய போட்டுட்டு மீதி வந்து கொஞ்சோண்டு வந்து உள்ளே போட்டிருந்தேன். ஸோ சூடாக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த சேனல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்போல்லாம் வந்து என்னோடய காஃபி டைம் எடுத்துக்கிறேன்னோ அப்போல்லாம் வந்து முக்கால்வாசி இந்த மாதிரி ஏதாவது போட்டு பார்த்துட்டு காஃபி குடிப்பேன். எனக்கு இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி சேனல், எனக்கு பிடிச்ச சேனல் தான். ஸோ நல்லாயிருக்கும். பார்த்துக்கிட்டே வந்து நான் காஃபி குடிச்சிட்ருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா மாவாட்டிகிட்ருக்கேன். மாவாட்டி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ட்ரெஸ் எல்லாம் அலசி போட்டாச்சு இன்றைக்கி ஒரு வழியாக. ஏன்னா 2-3 நாள் ட்ரெஸ்ஸை வந்து சேர்த்து வச்சு தான் அலசுவேன் எப்பயுமே. இப்போ வந்து அலசி போட்டாச்சு. அலசினதை வந்து காய போட்டாச்சு. ஸோ அதை வந்து சாயந்தரம் போல் போய் வெளியில் போய் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போ ஒரு காஃபியை குடிச்சிட்டு உங்களை நான் பார்க்குறேன் அப்புறமா.
நைட்டுக்கு வந்து சிம்பிளாக வந்து கோதுமை தோசை தான் பண்ணியிருந்தேன். மாவு ஆட்டல. அதனால வந்து எனக்கு எப்பயுமே அந்த ஸ்டார்ட்டிங் ட்ரபிள் நிறையா இருக்கும். என்னென்னா மாவு ஆட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாவு ஆட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம்னு நிறையா பேர்த்துக்கு தெரியுமான்னு தெரில. ஏன்னா அது பக்குவமாக ஆட்டணும். அப்போ தான் இட்லிலாம் நல்லா வரும். தோசையும் அப்போ தான் நல்லா வரும். ஸோ அதனால் வந்து மாவாட்டுறப்போ வந்து ரொம்ப கான்ஷியஸாக கொஞ்சம் நேரம் விட்டாலும் அந்த மாவு ஸ்டேஜ் வந்து மாறிடும். அதனால் வந்து மாவாட்டி பத்திரமா வச்சுக்குவேன். ஸோ அது வந்து இது உடம்புக்கும் நல்லது, இட்லிலாம் செஞ்சு சாப்பிட்றப்போ. ஸோ அது வந்து பார்த்து பார்த்து தான் செய்யணும். ஸோ அந்த டைம் கேப்பில் வந்து கோதுமை தோசை சுட்டுக்குவோம். ஸோ அதனால் வந்து பேலன்ஸ்ட் ஆகிக்கணும். ஒரு 2 நாள் வந்து மாவாட்டுறதுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவாட்டி வச்சுக்குவேன் ஸ்டோர் பண்ணி. சிலர்லாம் வெளியிலே வாங்கி செஞ்சுக்குவாங்க. அது வந்து உடம்புக்கு ஹெல்த்தியான்னு சொல்ல முடியாது. எப்பயாவதுன்னா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எப்பயுமே வந்து வெளியில் மாவு வாங்கி இட்லி சுட்டுலாம் சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு அந்தளவுக்கு நல்லது இருக்காது. எப்பயாவதுன்னா சாப்பிட்லாம், அவ்வளோதான். நான் வந்து இன்றைக்கி வந்து கோதுமை தோசை பண்ணியிருந்தேன். அப்போ வந்து சின்னதாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ. ஸோ இதில் வந்து நான் வந்து முட்டை இருக்குல்ல, தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சோண்டு வந்து மிளகுத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு குழம்பு மசால் பொடி தூள், அப்புறம் உப்பு, இதெல்லாம் லைட்டாக தூவி விட்டுட்டு திருப்பி போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா செமையாக இருக்கும் அந்த தோசை. எப்படி நம்ம வந்து அரிசி மாவில் செய்கிறோம் நம்ம முட்டை தோசை, ஸோ அதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 21 டிசம்பர் ஆகுது. ஸோ இன்னையிலேருந்து வந்து ஹாலிடே வந்து எல்லா ஸ்கூலுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட்டீஸ்கெல்லாம் சரி ஹாப்பியாக இருக்கும். ஸோ இன்னொரு என்ன நியூஸ்னால், குட் நியூஸ்னால், நான் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டெய்லி வீடியோஸ் கொடுக்க முடிஞ்சாலும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் உங்களுக்கு நான் வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு வீடியோட பார்க்கலாம். பாய், டேக் கேர்.